Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல, stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டோங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட் ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்கள ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறோம் நீங்களும் வந்து கலந்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ஒரு விஷயம் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் நம்ம நல்ல விஷயம் பண்ணால் கூட ரொம்பவும் மக்கள்கிட்ட போய் சேர்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலோட வியூஸ் கூட பார்த்திங்கன்னா தெரியும். இதே வேறு கண்டென்ட்டில் க்ரியேட் பண்ணுற ஒரு வீடியோ வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும். இப்போது ஒரு குடும்பத்து உறுப்பினர் எக்ஸாம்பிள் வச்சு, ஒரு தாய் தந்தை அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி யாராச்சும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற கடைசி இருக்கிற வாரிசு என்னென்னா அவங்க சொல் பேச்சை கேட்காது, அவங்க சொல்கிறது கேட்கவும் மாட்டாங்க. இப்போது வேப்பம்பூ கஷாயம் குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு, பாட்டி சொல்கிறாருன்னா வேறு வேலை இல்லைனாலும் சொல்லிட்டு இருப்பார் அப்படின்வாங்க. சரி, அம்மா சொல்லுவாங்க இது மாதிரி மிளகு ரசம் குடித்தா நல்லதுப்பா, மிளகு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதான் எடுத்துக்க மாட்டேன், வேண்டாம் அப்படின்வான், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்வான். சரி, வேப்பம்பூ என்ன, அதாவது கொஞ்சம் கசப்பான ஐட்டம் தான், பாவக்காய் ஜூஸ் குடித்தா நல்லதுன்னு சொல்லி அப்பா சொல்கிறார் அப்படின்னா எப்போ அந்தாலும் வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்ல என்னென்னா இக்னோர் பண்ணுவாங்க. அதே நமக்கு ஒரு எதிரி வாயில் தேன் தடவி பேசினா, ஒரு நாக்கில் ஸ்வீட்டான ஒரு விஷயத்தை உள்ளே வந்து விஷம் தடவி மேலே வந்து ஸ்வீட்டான விஷயம் சொல்கிறான் அப்படின்னா அது ஈஸியாக ரீச் பண்ணிக்கும் அந்த வாரிசு. அதாவது கடைசியான இருக்கிற ஒரு 10 வயசு 12 வயசு பையனும், ஏன்னா அது கேட்குற வயசில் இருக்கும், அது நம்ம சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிக்காது. இப்போ அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் தெரியும் அதுக்கு அந்த குழந்தைக்கு. ஸோ குழந்தைன்னு வச்சுக்கலாம், ஏன்னா வந்து 10 வயசு 12 வயசு அப்படின்றது ஒரு குழந்தை கணக்கு பிரகாரம், ஏன்னா புரியாத வயசு அறியாத வயசு இல்லையா. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஏன் இந்த விஷயம் நான் சுற்றி வளைக்கிறேன்னா, இந்த விஷயம் சொல்கிறதுக்கு கூட நிறைய பேர் அதுக்குள்ளே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க வீடியோவை. எனக்கு தெரியும் எனக்கு. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜின்னு போட்டுட்டு இருந்தாலும் வளவலன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. இந்த கமெண்ட்டில் ஒரு சில கமெண்ட் பார்த்தீங்கன்னா வரும், அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு விட்டு வளவலன்னு பேசிகிட்டு இருக்காங்க, டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வரமாட்டேன்றாங்க அப்படின்வாங்க. அவ்வளோ அவசரம் பாருங்கள். ஒரு சாதம் வந்து அரிசி போட்டு வெடித்து சாதமாகிறதுக்கு கூட 20 நிமிஷம் தேவைப்படுது. நான் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னோன்னே என்னென்னா, ஒரு நிமிஷத்தில் இந்த ஷார்ட்ஸ்லாம் வரும் யூடியூப்பில், வீடியோவில் ஷார்ட்ஸ் வரும், டக்குன்னு ஒரு வீடியோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த 60 செகண்டில் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இனிமேல் டாபிக் வந்துடலாம், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது வேணாம். எந்த ஸ்ட்ராட்டஜி உலகத்தில் நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜினா எடுத்துக்கங்க, அதனுடைய ஸ்ட்ராட்டஜியோட வேலை என்னென்னா 10% தான் அதனுடைய ஸ்ட்ராட்டஜியோட வேலை. நீங்கள் யூடியூப் நான் பார்த்துக்குங்க, கூகுள் நான் பார்த்துக்குங்க, இல்லை காசு கொடுத்து கூட வாங்கிக்கோங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி ஆனால் காசு கொடுத்து விற்கிறாங்க அப்படின்னா அந்த காசு கொடுத்து கூட வாங்கிக்கோங்க, பரவாயில்ல, நோ இஷ்யூ. 10% தான் ஒர்க் ஆகும். அது என்ன சார் 70% ஒர்க் ஆகுன்றாங்க, 80% ஒர்க் ஆகுன்றாங்க, 80% ப்ராஃபிட்டு 95% ஒர்க் ஆகும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாங்களே. அப்படின்னா வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் அவ்வளோ ஒர்க் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 10% ஒர்க் ஆகும். மிச்சம் இருக்கிற 70% 80% என்னென்னா அதுதான் வந்து சைக்காலஜின்னு சொல்கிறது. நான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் இது தரப்பில் தான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், ஆனால் அதுக்கு நிறைய சப்போர்ட்டிங் எதுவும் இருக்காது. நான் பார்த்து பரவாயில்ல, அந்த சப்போர்ட்டிங் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல, என்னோட ஒரு ஃபேமிலி வந்து சேவ் ஆகுதுன்னா ஓகே பரவாயில்ல, இன்னும் எனக்கு அதுவே போதும். எனக்கு வந்து ப்ராஃபிட் ஸ்க்ரீன் போட்டுட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் ஆகுது, அந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் ஆகுது, எனக்கு கூட கிளாஸ் எடுத்துங்க, என்னோடய வெபினார் எடுத்துங்க, நான் சேல் பண்ணுறேன், கோர்ஸ் சேல் பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வாங்க தான் சொல்கிறேன். என்னோடய வெபினார் கூட எப்படி இருக்கும் பார்த்துங்க. 45 days கிளாஸுக்கு 1-to-1 செஷன் ஏன் வைக்கிறதுனா, ஒருத்தர் மட்டும் என் கூட டிஸ்கஸ் பண்ணாதான் வந்து அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க என்ன சரி பண்ணுறாங்கன்னு தெரியும். நான் 50 பேர் சேர்த்துக்கிட்டேன், 50 பேர் இந்த 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன், வாரத்துக்கு 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தருக்கு புரிஞ்சுது ஒருத்தருக்கு புரியல அப்படின்னா பாவம் அவங்களும் காசு கொடுத்து வராங்க இல்லைங்களா. ஒரு வெபினார் கிளாஸ் எடுத்து அட்டன் பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு புரியணும், நான் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு புரியணும். அதுக்கு 1-to-1 செஷன் தான் வச்சா தான் வேலைக்கு ஆகும். இப்போ 50 பேரோட ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு புரியாத, பட் பாவம் அவங்க காசு கொடுத்து எந்த யூஸ் கிடையாது. ஓகே, அதனால தான் வந்து என்னுடைய கிளாஸ் எல்லாம் 1-to-1 செஷன் இருக்குது. 45 days கம்ப்ளீட்டாக இருக்கும் கிளாஸ். அது ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணுமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், எவ்வளோ ஃபீஸ் இந்த வாட்ஸ்அப் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வரலாம். ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வெறும் 10% தான் ஒர்க் ஆகும், அதை புரிஞ்சுங்க. நான் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக அந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜியில் ஒன்றும் சொல்லாமலாம் ஒன்றும் போகிறதில்ல. கொஞ்சம் பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்களேன்.
ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இது நான் சொன்ன இப்போ முன்னாடி சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் இது இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கு போயிட்டீங்கன்னா ஒன்றும் யூஸ் கிடையாது. அப்போ உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு கசப்பாக இருந்தால் டிஸ்லைக் கூட பண்ணிவிடுங்க, நோ ப்ராப்ளம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக்கும் பண்ணிவிடுங்க, இல்லை கமெண்ட்டு கூட பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. நெகட்டிவ் கமெண்ட் நான் பண்ணுங்கள், பாசிட்டிவ் கமெண்ட் நான் பண்ணுங்கள். நான் சொல்கிறது என்னோடய கடமை, நீங்கள் எடுத்துக்காதும் உங்களுடைய விருப்பம். அது ஸ்ட்ராட்டஜி வந்து வெறும் 10% தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கிற டிசிப்ளின், எமோஷனல் எல்லாமே சைக்காலஜி சம்மந்தப்பட்டது தான். அதுதான் வந்து உங்களை மேலே நின்று ஜெயிக்க வைக்கும். சரி, ஸ்ட்ராட்டஜி 10% ஒர்க் ஆகும், ரைட், ஓகே. எந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 75% ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னடா அது 10% 75% கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வேலை வந்து 10% தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ % ஒர்க் ஆகும் அப்படின்றது, ஒரு 10 ட்ரேடு பண்ணால் ஒரு 3 ட்ரேடு ஃபெயிலா, 10 ட்ரேடு பண்ணால் ஒரு 7 ட்ரேடு சக்ஸஸா, எப்படியோ அது அந்த ஒரு கால்குலேஷன் வருதான்னு பாருங்கள். ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பேக் டெஸ்ட் எடுக்கணும், ஃபார்வர்ட் டெஸ்ட் எடுக்கணும், அது மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன், அந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ காமிக்கிறது இண்டிகேட்டர் போட்டு காமிக்கிறது ஆஃப்டர் மார்க்கெட்டு எப்படி ஒர்க் ஆகுன்றது வேறு, அதே லைவ் மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஒர்க் ஆகுன்றது வேறு. ஃபஸ்ட்டு லைவ் மார்க்கெட்டில் அதை அப்ளை பண்ணி பாருங்கள், எப்படி ஒர்க் ஆகுது. ஒரு மாதம் 2 மாதம் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு கேன் வந்து ஒரு பை சிக்னல் சேல் சிக்னல் கொடுத்துச்சுன்னா இப்போ வந்து சேல் சொல்லி க்ளீனாக காமிக்கும், ஆனால் லைவில் வந்து மாறி மாறி காமிச்சிட்டு இருக்கும். அது பை சேல் பை, ஏன்னா அந்த கேன் க்ளோஸ் ஆகிற வெள்ளம் அது பையோ அல்லது சேலோ மாற்றி மாற்றி காமிச்சிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், என்ட்ரி எக்ஸிட் ஆகலாமா ஆனால் ஆகக்கூடாது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ ஒரு வழியாக க்ளோசிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது சிக்னல் வந்து கிளாரிஃபிகேஷன் ஆகும். எது லைவில். இப்போ நான் உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா சண்டே அன்றைக்கி நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி தான் கேட்குறீங்க, ஆனால் ஒரு நல்ல விஷயம் சொன்னால் யாரும் வந்து கேட்குறதே கிடையாது. சரி, நம்ம ஸ்ட்ராட்டஜி கொடுத்துடலாம், ஆனால் ஸ்ட்ராட்டஜி கொடுக்க இது சொல்லி கொடுக்கணும். ஸ்ட்ராட்டஜி 10% மட்டும் நம்புங்க, உங்களுடைய சொந்த உழைப்பு மிச்சம் 90% நீங்கள் அதை தான் நீங்கள் நம்பணும். ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு யூஸ் பண்ணுற வெப்பன் மாதிரி, அது அவ்வளோதான். எனக்கு சண்டை போட தெரியாதுன்றது நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு போயிட்டு எனக்கு சண்டையை போட தெரியாதுன்னு போய் வச்சு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? சண்டையும் போட கற்றுக்கணும் இல்லையா? கற்றுக்கிட்டு அப்புறம் கத்தி எந்த கத்தினா வாங்கிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜின்னு கத்தி மாதிரி இது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜி என்ன? 2 விஷயம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 200 EMA. 200 EMA தெரியாதவங்க இண்டிகேட்டரில் போய் செக் பண்ணிங்க. இங்கேயே இண்டிகேட்டருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா EMA வரும். EMA எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அதை டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 9ன்னு வரும். அதை நீங்கள் மாடிஃபை பண்ணி 200 மாற்றிக்குங்க. ஃபஸ்ட்டு 200 9 வரும், 9 வந்து 200 மாற்றிக்கிட்டிங்கன்னா 200 எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இந்த ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்களா, இதுதான் அது. இந்த ப்ளூ கலர் லைன் தான் 200 EMA. ஏன் அப்படின்னா நமக்கு ட்ரெண்டிங்கில் போகிற ஸ்டாக் வேணும். ஓகேங்களா? ஒன்று மேலேயாவது போட்டோம், இல்லை கீழவாக வரட்டும், ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வரணும். நமக்கு இந்த பின்னி பிணைஞ்சின்னு போகும். இந்த 200 EMA லைன் போட்டுட்டோம்னா இந்த லைன் இப்படி போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க, வேண்டாம். நீங்கள் இது எதுக்கானா யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்டிங் மொத்தத்தில் நமக்கு ட்ரெண்டிங்கில் போகணும், அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா? ட்ரெண்டிங்கில் போகணும். இந்த 200 EMAக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும், இல்லை கீழே ட்ராவல் ஆகிட்டு இந்த லைனை டச் பண்ணிக்கினே ட்ராவல் ஆகிடுச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிடுங்க, வேணாம். அது ரிஸ்க் அமையும், ஸ்டாப் லாஸ் அடிக்கடி ஹிட் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு உங்களுக்கு 200 EMAன்றது நேரத்துக்குன்னா ஒரு டிவைட் பண்ணிக்கிது. இதுக்கு மேலே போனால் இந்த வேலை பண்ணலாம், இதுக்கு கீழே வந்தால் இந்த வேலை பண்ணலாம்ன்றதுக்காக 200 EMA. ரைட்டுங்களா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். நிறைய பேர் வந்து பிரேக் அவுட்டில் ட்ரெண்ட் லைன் போடுறதுக்கு இன்னும் தெரியல, பிரேக் அவுட்டுக்கும் தெரியல. சரி, அதனால் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது அதை எனேபிள் பண்ணிக்கிறாங்க. இது எங்கே இருக்குது அதையும் பார்த்துக்கலாங்களா? ஓகே, இங்கே இண்டிகேட்டரில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வரும். உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வித் பிரேக்ஸ் லக்ஸ் அப்படின்னு வரும் பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே, அது மாதிரி டிஃபால்ட்டாக இது வரும் பார்த்துக்கலாம். நான் மல்டி இண்டிகேட்டர் போட்டுட்டுனா ரைட். ஓகே, உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க. செட்டிங்ஸில் வந்து இது வந்து 24 மாற்றிங்க. ஃபஸ்ட்டு அது 12 வரும், நீங்கள் அது 24 மாற்றிங்க. கீழே வந்து 1.6க்கு மாற்றிங்க. அதுக்கு கீழே ஷோ ஒன்லி கன்ஃபார்ம்டு பிரேக் அவுட்ஸ்னு இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் க்ளீனாக பார்த்துங்க. ஒன்றும் அவசரம் உங்களுக்கு டைம் பொறுமையாக எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு காதில் வாங்கிக்கங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. லைஃப்பில் எவ்வளோ நீங்கள் காசு லாஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நிறைய அதுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க. ஒரு வீடியோ பார்க்குறேன், என்னோடய வீடியோன்னு இல்லை, எந்த வீடியோவும் நல்லா இருக்குதா இல்லையா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்களோ, லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறதுலாம் அப்புறம் கதை. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை மேபி யாருக்கு நேற்று எந்த வீடியோவில் உங்கள் லைஃப் மாறும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 1.6 ஸ்லாப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஆர் அப்படியே இருக்கட்டும். கீழே ஷோ ஒன்லி கன்ஃபார்ம் பிரேக் அவுட்ஸ், அதாவது எனக்கு கரெக்டாக கன்ஃபார்ம் இருக்கிற பிரேக் அவுட் மட்டும் சொல்லுப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது கண்ட பிரேக் அவுட்லாம் வேணாம், எனக்கு ஓரளவுக்கு ஒரு 75% அக்யூரசி இருக்க பிரேக் அவுட் இருந்தால் சொல்லுன்றதுக்கு டிக் மார்க் கொடுக்கணுமா. ஸோ ஓகே கொடுத்துறோம். ஓகே கொடுத்துறோம். இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் மேலே பண்ணிக்கிறாருங்க. ஓகே, இது மாதிரி வரும். அது இப்போ இதில் நம்ம என்ன வேலை பண்ணணும் அப்படின்னா 200 EMAக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து பை இருந்ததுன்னா நம்ம வந்து பை எடுக்கலாம். பை அப்படின்றது இருக்கிறது பச்சை கலரில் வரும். இது வந்து சேல் வந்து இதுவும் பி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும். அவங்க பீனை வந்து மென்ஷன் இருக்குது. இட்ஸ் ஓகே, நமக்கு கலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. அது வந்து சேல் கொடுக்குறாங்க, இது வந்து பை கொடுக்குறாங்க. இப்போது இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்களா, இது பிரேக் டவுன் ஆயிருக்கு. சேல் சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம சேல் எடுக்கக்கூடாது. ஏன்னா 200 EMAக்கு மேலே இருக்குது ஸ்டாக்கு. நமக்கு சேல் சிக்னல் கொடுக்குறாங்க, நம்ம சேல் எடுக்கக்கூடாது. நமக்கு இந்த இடத்துல பை சிக்னல் கொடுக்குறாங்களே, இந்த இடத்துல பை எடுக்கலாம். ஏன் அப்படின்னா 200 EMAக்கு மேலே பிரேக் அவுட்டில் பை இருக்குது. ஸோ பை எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து நல்லா உங்களுக்கு நான் சொல்லலை சூப்பராக ஒர்க் ஆகும், அப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பேக் டெஸ்ட் 1 மாதம் 2 மாதம் பேக் டெஸ்ட் ஒரு நாள் 2 நாள்லாம் எடுத்தால் வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது தொடர்ந்து 1 மாதம் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரியல் இதனுடைய விஷயம் தெரியுமே தவிர இதை 1 நாள் 2 நாள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இதனுடைய பலன் தெரியாது. ஓகேங்களா? இது இன்னும் கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ் தள்ளி உங்களுக்கு வேறு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேங்க நான். இது பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கே பை எடுக்கலாமா? இவ்வளோ தூரம் போயிடுச்சு சார், நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு, பை எடுக்கலாமா? நோ. ஏன்னா நமக்கு 200 EMAக்கு ஸ்டாக்ஸ் கீழே இருக்குது, ட்ரெண்ட் லைன் கட் ஆகிருக்குது, பை சிக்னல் கொடுத்துருக்குது. ஓகே, எல்லாம் பர்ஃபெக்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் நாம் பை எடுக்கக்கூடாது. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு சேல் சிக்னல் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல சேல் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா 200 EMAக்கு கீழே சேல் சிக்னல் கொடுத்துருக்கு, சேல் எடுக்கலாம். மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. உங்களுக்கு டார்கெட் 1:1 1:1.5 என்னவோ அந்த டார்கெட் புக் பண்ணிவிடுங்க. இது இந்த சிக்னல் கொடுத்துருக்குது, எடுக்கலாமா சேலில்? எஸ், இங்கே சேல் எடுக்கலாம். இதுக்கு ஹை ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். 1:1 டார்கெட் இங்கே புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இப்போ இருக்குது கன்ஃபியூஸ். என்ன கன்ஃபியூஸ் சார்? எந்த டைம் ஃப்ரேமில் இதை யூஸ் பண்ணலாம்? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அல்லது நிஃப்டியில் 1 மினிட்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி அல்லது பேங்க் நிஃப்டியில் நான் சொல்கிற கண்டிஷன் எல்லாம் மேட்ச் ஆனால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இல்லை ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகுது, இந்த 200 EMA லைன் எப்படியே போயிட்டுருக்குது அப்படின்னு டைமை யூஸ் பண்ணிக்கிறேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா நான் பொறுப்பாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா ஸ்மூத்தாக அந்த 200 EMA தள்ளி நின்று ட்ராவல் பண்ணணும், அவ்வளோதான் மேட்டரு. அதை விட்டு ரொம்ப தூரம் வந்துடணும், 200 EMA தாண்டி தூரம் வந்துடணும். இல்லை நான் அது கீழே ஜிக்ஸாக்ல போயிட்டு இருக்குது அப்படின்னா இன்னும் பண்ணக்கூடாது. ஓகே, இங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த லைன் தட்டாச்சா, ஓகே இதுக்கு மேலே எதுவும் பை சிக்னல் எதுவும் வரல, கீழே வந்துச்சா, இதுக்கு கீழே எதுவும் சேல் சிக்னல் வரல, கொஞ்சம் தள்ளி நிற்கணும். இப்போ பாருங்க இந்த டிஸ்டன்ஸ் வரதுலையும் ஓகே இங்கே எடுக்கலாம், ஓகே இதுவும் எடுக்கலாம். இந்த லைன் கிட்டே ஸ்டாக்ஸ் இதுக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு, சைட்வேஸில் போகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இதுங்க சைட்வேஸில் அதுவும் காமிச்சிடறேன் எந்த மாதிரி இடத்துல எடுக்கக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் தான் போது எடுக்கலாம் அந்த இடத்துலாம். ஓகே இதுவும் பரவாயில்ல, ட்ரெண்டிங்கில் தான் போய் எடுக்கலாம். இப்போ ஒரு சில டைமில் இங்கே பின்னி அடைஞ்சிருக்கும். ஒரு சில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிளியராக தான் சிக்னல் இருக்குது, காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, நீங்கள் வேறு ஸ்டாக்ஸில் ட்ராவல் பண்ணி தெரியும், ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன மார்க்கெட் சைட்வேஸில் போயிட்டுச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த இது மாதிரி போயிட்டுருக்கோம். அப்போ அந்த டைமில் எடுக்காதீங்க, இது எடுக்கலாம். ஏன்னா 200 EMA கீழே இருக்குது, சேல் சிக்னல் கொடுத்துருக்கு, இதுவும் சேல் இருக்குது, இங்கே ஸ்டாப் லாஸ் போடுங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுங்க, இங்கே எதுவும் சேல் கொடுக்கல பாருங்கள், இந்த கன்ஃபார்ம் எதுவும் சேல் கொடுத்துருந்தா இங்கே எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கோடு வரும், பின்னு சொல்லிட்டு வரும் உங்களுக்கு, அதான் சேல். இது இந்த மாதிரி சிக்னல் வரும், சிக்னல் வர வரல வெயிட் பண்ணுங்கள், க்ளோசிங் கொடுக்கட்டும், ஒரு ரீடெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் கிளாஸ் அதுவும் எடுங்க. உங்களுக்கு போக ப்ராக்டிஸ் வரும். இப்போ வந்து ஆஃப்டர் மார்க்கெட் வந்து வேறு மாதிரி காமிக்கும், நல்லா புரிஞ்சுங்க. இது ஆஃப்டர் மார்க்கெட் வேறு மாதிரி காமிக்கும், லைவ் மார்க்கெட்டில் வேறு மாதிரி காமிக்கும்.
அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை கரெக்ட் பண்ணுறது உங்களுடைய வேலை அது. ஏன்னா எந்த ஸ்ட்ராட்டஜியும் அப்படியே ஸ்மூத்தாக ரெடிமேடாக நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும் அப்படின்னு நம்பாதீங்க. இன்க்ளூடிங் என்னோட இந்த ஸ்ட்ராட்டஜி கூட சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நல்லா கவனிச்சுங்க. நல்லா கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இது 45 டேஸ்லன்னா 46வது நாள்லேருந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்க ஒரு சிலர். சார் 1.5 மாதம்னா 45 நாள் கிளாஸ், 46வது நாள்லேருந்து நான் ப்ராஃபிட் வருமா அப்படின்வாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் 45 நாள் சொல்லிக் கொடுத்து அதுக்கு 2 மாதம் நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணணும். அப்போ நான் என்ன சொல்லிக் கொடுத்தனோ அதை ப்ராக்டிஸும் பண்ணணும். ப்ளஸ் லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட்டிங் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பிரைம் டெலிகிராம் சேனல் குரூப் ஒன்று ஆட் பண்ணிவிடுவேன். இல்லை, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு டெலிகிராம் குரூப்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு ஸ்டடியில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க மட்டும் வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்கள் டீட்டெயில்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் மூலிமா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வாரத்தில் கற்றுக்க முடியுமா, 2 நாளில் கற்றுக்க முடியுமா, நீங்கள் ஆப்ஷன் தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, நிறைய கேள்வி கேட்பாங்க. எப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், எப்போ அட்டன் பண்ணலாம், உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க பாருங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.